ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது ஒரு இந்த காய் பேர் உட்டாப்பிள்னு சொல்லுவாங்க. வெளாம்பழம் தமிழில் சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லது, ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இதுக்கு. எப்படி இருக்குன்னு உடச்சி பார்க்கலாம். ஏன்னா எல்லா பழமும் நல்லா கிடைக்காது. சம்டைம்ஸ் சிலதெல்லாம் அதில் ஒரு மாதிரி பூசின மாதிரி இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற பழம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். எல்லாம் உடைச்சிட்டு ஒன்றுனா உடைக்கலாம். தேங்காய் உடைக்கிற மாதிரி தான் இது உடைக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எடுக்கணும். இது ஆக்சுவலி தேங்காய் உடையிற மாதிரி ரெண்டாக உடையும். ஆனால் இது கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பழுத்திருக்கு, நல்லாவும் இருக்குது காய். இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். இது எப்படி சாப்பிட்றதுன்னு காணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கின எல்லா காயும் நல்லா இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம 10 காய் வாங்கினா 5 காய் தான் கிடைக்கும், நல்லா இருக்காது. இது நம்மளது எல்லா காயும் 3 காய் வாங்கியிருந்தா அதெல்லாம் நல்லா இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ரொம்ப இஷ்டம் ஆகுது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா கொஞ்சம் புளிப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்னாங்களா. சின்ன வயசில் ரொம்ப சாப்பிட்டுக்கிறது. இதெல்லாம் ஸ்கூப் பண்ணி போட்டுங்க. இப்படி கொஞ்சம் உப்பு போட்டுங்க, ஒரு பிஞ்சு உப்பு போட்டுங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான இனிப்போட சர்க்கரையோ கரும்பு சர்க்கரையோ வெல்லம் எது பிடிச்சது எது வேணுமாதிரி போட்டுங்க. நான் கரும்பு சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்ல ஸ்மெல்லு. இந்த காய் உடைக்கும் போது அவ்வளோ சூப்பர் ஸ்மெல். நம்ம வாயிலிருந்து அப்படியே தண்ணி வரும். சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. அப்புறம் இது காய் நான் வாங்கியிருக்க சின்ன சைஸு, தேங்காய் மாதிரி பெருசும் கிடைக்கும். நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை. இது எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இது ஹெல்த்துக்கு நல்லது தான். இதில் ரேர் சீசனல் தான் இது கிடைக்கும். எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. நிறைய பேர் பார்த்து இருக்க மாட்டோம். நம்ம பிள்ளைங்க கேட்டாலும் கேட்டால் இது என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. இந்த மாதிரி நல்லா இலக்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு வாயிலிருந்து தண்ணி வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். இது கொஞ்சம் புளிப்பு தவறுப்பு எல்லாமே இருக்குது இதில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புளி இனிப்பு எல்லாம் இருக்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. வாங்கி கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் ஆகும். அவங்களுக்கு புளி இருக்கிறனால ரொம்ப இஷ்டப்படுவாங்க. பச்சை மாங்காய் எல்லாம் சாப்பிட்றனால அவங்க இஷ்டம் ஆகும். இப்போ இந்த இழந்த விட மாதிரி தான் இருக்கும் இது முடி. வாங்கி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ரஹ்மிஸ் கிச்சன் இஷ்டம் ஆச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முதல் வாட்டி வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ், மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரஹ்மிஸ் கிச்சன். தேங்க்யூ, டேக் கேர், பாய். மீண்டும் அதர் வீடியோவில் உங்களுக்கு சந்திப்போம்.